மாஸ்க் வருமாறு லைட் ஆன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே இப்பொழுது பாஸ்கா போலிற்கான முன்னுரை வாசிக்கப்படுகின்றது. துன்பத்தில் துவளும் போது அல்லது மகிழ்ச்சியோடு இருக்கும் போதுதான் கவிதைகளும் பாடல்களும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஊற்றெடுக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த நிகழ்வை உணர்ந்து இறைவனை புகழ்ந்து பாடினர். புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டது பாஸ்கா அனுபவமே. இவ்வாறு மீட்பின் வரலாற்றில் இறைவன் உடனிருந்து கரம் பிடித்து வழி நடத்திய அனுபவத்தை நன்றி பெருக்குடனும் பெரும் மகிழ்வுடனும் பாடி புகழ்வோம். சடங்கில் பெருமகிழ்ச்சி உண்டுவதாக இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக முதையில்லா மன்னரது பேரொழியா உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒழிந்ததன உணர்வதாக இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவை கழி கூறுவதாக மாண்புமிக்க மன்னரது பேரொழியா இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியக்கொழி சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதரனே, உங்களை வேண்டுகிறேன் என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுகிறேன். தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் தேருளை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
குமரியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் பருவ நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்புத் தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் என்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் உலகத்தின் தீய வழியிலிருந்து பாவ இருளிலிருந்து பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியது இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் இறந்ததா எப்பயனும் இல்லை. நீரன் மீது அருள் கூர்ந்து காட்டிய இரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா பண்பு பெருக்கு. ஆதாவின் பாவமே உன்னை அளித்த கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்தனை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததா பாக்கியம் பெற்ற இரவு. ஓ மெய்யாகவே பாக்கியம் பெற்ற இரவு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும் நான் மகிழ்வ இரவு ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவி குறித்து. ஆகவே புனிதப்படுத்தி விழாவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவிரனோருக்கு மாசின்மையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியும் தருகின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இந்த இரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் ஆளுகையை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பினால் மெழுகிலிருந்து உருவான இத்திரையை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிகச் சிறப்புடன் உமக்கு ஒப்புக் கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக சிந்தியாய் சுழற்றில் இந்த நெருப்புத் தூணின் பெருமை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவு விடுவதில்லை. ஏனெனில் தாய்
திருவிழாவுக்கு வழிபாடு துவங்குகின்றது. இன்றைய முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவன் அனைத்துலகிற்கும் தலைமை வகிப்பவராக, அனைத்தையும் ஆளுபவராக இருக்கிறார். எனவேதான் அவர் அனைத்தையும் படைத்து இருளை இல்லாமல் செய்து இறுதியில் மனிதனை தன் சாயலிலே படைத்து அவனை படைப்பின் சிகரமாக்கினார். அவனோடு உறவு கொண்டு வழி நடத்தினார் என எடுத்து கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2ஆம் அதிகாரம் 2 வரை உள்ள இறை வார்த்தைகள். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 1 முதல் அதிகாரம் 2 இறைவசனம் 2 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகிற்கு கீழுள்ள நீரெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழமரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளி பிளம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண் விரிவினில் ஒளி பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆழ்வதற்கு பெரிய ஒளி பிளம்பையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளி பிளம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆழ்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கை உள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பருகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார்.
கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பருகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அது உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கம் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவரே என் இறைவா, நீர் எத்துணை உயர்ந்தவர், மாண்பும் மகத்துவமும் நீ அணிந்திருக்கின்றீ. அடித்தளத்தின் மீது அமைத்தீர், அது எந்நாளும் அசையவே அசையாது. கடல்களை அதற்கு உடையென தந்திருக்கின்றீர், வெள்ளப்பெருக்கும் மலைகளை மூடியிருக்கும்படி செய்தீர். பெருக்கெடுக்க கட்டளையிடுகிறேன்,
மலைகளிடையே அவைகளை ஓட செய்கின்றேன். அவற்றின் அருகேதான் வானத்து பறவைகள் குடியிருக்கின்றன. மரக்கிளைகளிடையே இன்னிசை எழுப்புகின்றன. உமது ஆவி விடுதருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவி விடுதருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உள்ளிடத்திலிருந்து மலைகள் மீது நீர் பாய செய்கிறேன். உம் செயல்களின் பயனால் மாநிலம் நிறைவுறுகின்றது. கால்நடைகள் உண்ண புல் முளைக்க செய்கிறேன். மனிதருக்கு பயன்பட பயிர் பச்சைகள் வளர செய்கிறேன். உமது ஆவி விடுதருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவி விடுதருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! அனைத்தையும் நீர் ஞானத்தோடு செய்து முடித்தீர். உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது வையகம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. உமது ஆவி விடுதருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவி விடுதருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். அனைவரும் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றும் வாழ்வெல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பதை அதைவிடவும் மாபெரும் செயலாகும். மீட்படைந்த மக்கள் இதனை கண்டுணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமரும். இந்த இரண்டாம் வாசகத்தில் இறைவன் தொடக்கம் முதல் இஸ்ரேல் மக்களை பல்வேறு துன்பங்களிலிருந்து காத்தார் என்றும் மோயிசன் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து சென்ற அற்புத நிகழ்ச்சிகளையும் எகிப்தியரை முறியடித்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினார் என்பதை விடுதலை பயண நூலிலிருந்து வாசிக்க கவனமுடன் கேட்போம். விடுதலை பயணம் பிரிவு 14, 15 முதல் பிரிவு 15, 1 வரை உள்ள இறைவார்த்தைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 14 15 முதல் அதிகாரம் 15 1 வரை உள்ள இறை திருவசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவருடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடம் இருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகி நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள், தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியரின் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடம் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேற்றி பாடிய பாடல் வருமாறு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனவே அவரை பாடிடுவோம்.
இறைவானின் முற்காலத்தில் ஆட்சியாளர் செயல்கள் எங்கள் காலத்தில் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வழக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தி அவ்வாறு புதுப்பிறப்பளிக்கும் நீரினால் இறைவத்தார்க்கு மீட்பும் வழங்கினேன். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ராயேலத்தாருக்கு உரிய மேன்மேல் முழுமையை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய மூன்றாம் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவன் அன்பும் பேரிரக்கமும் கொண்டவர். எனவேதான் இஸ்ரவேல் மக்கள் பாவ சேற்றிலே மூழ்கினாலும் நொடி பொழுதே நான் கைவிட மாட்டேன். ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு அன்பு காட்டுவேன் என்று இறைவன் தரும் உறுதிப்பாட்டை எடுத்து கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். எசாயா 55 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 55 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றுக்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவிகொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் தம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறையை விட என் வழிமுறையும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி சென்றதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் சொல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை
வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வேறென்ன வேண்டும்?
மாட்சிக்காக எங்கள் மூதாதையரது நம்பிக்கையின் பொருட்டு நீர் வாக்களித்ததையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட உமது வாக்குறுதி மக்களுடைய எண்ணிக்கையையும் நீர் பெருக செய்தருளும். அதனால் எங்கள் முற்கால புனிதர்கள் ஐயமின்றி எதிர்பார்த்திருந்தவை அனைத்தும் எங்களில் நிறைவேறி வருவதை நாங்கள் கண்டுணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய 4ஆம் வாசகமானது பாரோக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஞானத்தின் இருப்பிடமாக இருப்பவர் இறைவன். ஞானம் என்பது எது உண்மை, எது பொய், எது நிலையானது, எது நிலையற்றது என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையுடையது. ஞானமே உருவான இக்கடவுள் தன் படைப்புக்கள் அனைத்தையும் ஞானத்தோடு பராமரித்து பாதுகாத்து வருகின்றார். கடவுள் கொடுத்த ஞானம் என்ற ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி பயனுள்ள மனிதர்களாக வாழ்வோம் என்ற உறுதியான உள்ளத்துடன் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். பாருக்கு பிரிவு 3 9 முதல் 15 மற்றும் 32 பிரிவு 4 வரை உள்ள இறை வார்த்தைகள். நான்காம் வாசகம் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 9 முதல் 15 32 முதல் அதிகாரம் 4 வரை உள்ள இறை வசனங்கள். இஸ்ரவேலே, வாழ்வு தரும் கட்டளையை கேள், செவி சாய்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இஸ்ரவேலே, நீ உன் பகைவரின் நாட்டில் இருப்பது ஏன்? வேற்று நாட்டில் நீ முதுமை அடைந்து வருவது ஏன்? இறந்தவர்களோடு உன்னையே தீட்டுப்படுத்தி கொண்டது ஏன்? பாதாளத்துக்கு செல்வோருடன் வைத்து நீயும் எண்ணப்படுவது ஏன்? ஞானத்தின் ஊற்றை நீ கைவிட்டாய். கடவுளின் வழியில் நீ நடந்திருந்தால் என்றென்றும் நீ அமைதியில் வாழ்ந்திருப்பாய். அறிவு திறன் எங்கே இருக்கிறது? ஆற்றல் எங்கே இருக்கிறது? அறிவு கூர்மை எங்கே இருக்கிறது என கற்றுக்கொள். இதனால் நீண்ட ஆயுளும் வாழ்வும் எங்கே உள்ளன? கண்களுக்கு ஒளியும் அமைதியும் எங்கே உள்ளன எனவும் நீ அறிந்து கொள்வாய். ஞானத்தின் உறைவிடத்தை கண்டுபிடித்தவர் யார்? அதன் கருவூலங்களுக்குள் நுழைந்தவர் யார்? ஆனால் எல்லாம் அறிபவர் ஞானத்தை அறிகின்றார். தம் அறிவு கூர்மையால் அதை கண்டடைந்தார். மண்ணுலகை எக்காலத்துக்கும் நிலைநாட்டினார். அதை கால்நடைகளால் நிரப்பினார். அவர் ஒளியை அனுப்பினார், அதுவும் சென்றது. அதை திரும்ப அழைத்தார், அதுவும் நடுக்கத்துடன் அவருக்கு பணிந்தது. விண்மீன்கள் தமக்கு குறிக்கப்பட்ட இடங்களில் நின்று ஒளி வீசி மைந்தன. அவர் அவற்றை அழைத்தார், அவை இதோ உள்ளோம் என்றன. தங்களை படைத்தவருக்காக மகிழ்ச்சியோடு ஒளி வீசின. இவரே நம் கடவுள், இவருக்கு இணையானவர் எவரும் இலர். மெய் அறிவின் வழி முழுவதும் கண்டடைவர் இவரே. தம் அடியார் யாக்கோபுக்கும் தாம் அன்பு கூர்ந்த மகன் இஸ்ரேலுக்கும் மெய் அறிவை ஈந்தவரும் இவரே. அதன் பின்னர் ஞானம் மண்ணுலகில் தோன்றிற்று, மனிதன் நடுவே குடிகொண்டது. ஞானமே கடவுளுடைய கட்டளை அடங்கிய நூல், என்றும் நிலைக்கக்கூடிய திருச்சட்டம். அதை கடைபிடிப்போர் அனைவரும் வாழ்வர், அதை கைவிடுவோர் உயிரிழப்பர். யாக்கோபே, திரும்பி வா, ஞானத்தை ஏற்றுக்கொள், அதன் ஒளியில் சீர்மையை நோக்கி நட. உனது மாட்சியை மற்றவருக்கு விட்டு கொடுக்காது. உன் சிறப்புரிமைகளை வேற்று மக்களினத்தாரிடம் இழந்து விடாது. இஸ்ரேலே, நாம் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளுக்கு உகந்தது எது என்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அழியாமல் திரு அவை என்று வளர செய்கின்றேன். திருமுழுக்கு தண்ணீரினால் கழுவு பெருமக்கள் நீர் இடையராத பரிமாறுக்கு காத்திருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய 5ஆம் வாசகமானது இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவனின் அன்பையும் அரவணைப்பையும் உணராததால் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். பாவத்தால் இறங்கி போன மனித உள்ளங்கள் திரும்பி ஆண்டவருக்குள் வருகிற போது தூய நீரினால் தூய்மையாக்கி தன்னோடு சேர்த்து கொள்வார் என்பதை எடுத்து கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வரை இறை வார்த்தைகள். ஐந்தாம் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36 16 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகளெங்கும் சிதறண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரை நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டேன். இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிலே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு கூறிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதிநெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவ்வளோ ஒன்று ரெடி ஆகிட்டுருக்காங்க. மன்றாட்டுகள்.
மன்றாடுவோமாக. இறைவா என்று மாறாத ஆற்றல் ஒளியுமானவரே, வியத்தகு அருள் அடையாளமாகிய திரு அவை முழுவதையும் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். முடிவில்லா ஏற்பாட்டின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி அமைதியுடன் தொடர்ந்து நிறைவேற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உயிர்த்தார் என்பவர்கள் அடையாளமாக இப்போது உன்னதங்களிலே பாடப்படுகின்றார். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். ஜெபிப்போமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டோட உயிர்ப்பின் மாட்சியால் குளிர்விக்கின்றீர். உமது திரு அவையில் அனைவரும் சொந்த மக்களின் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான முறையில் ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அவருடைய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டில் இறப்பு வாழ்வின் முடிவல்ல, அது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது அல்ல. மாறாக முடிவற்ற வாழ்வின் துவக்கமே இறப்பு என்பதை இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பு உயிரோட்டமான சான்றளிக்கிறது. நாமும் இயேசு கிறிஸ்துவோடு துன்பப்படுகிற போதும் திருமுழுக்கினால் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு இயேசுவின் லட்சிய வாழ்க்காய் இறக்கும் போதும் கிறிஸ்துவோடு உயிர் தழுவோம் என்று கூறும் புனித பவுலின் சிந்தனைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். உரோமையர் அதிகாரம் 6 3 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 6 3 முதல் 11 வரை உள்ள இறை வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தவனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும், ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் என்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தார் சாற்றுவார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலைநிறுத்தியது. ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியே உயிர் வாழ்வேன். ஆண்டவருடைய அருள் செயல்களை பறைசாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28 இறை திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுட்டாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியூட்டவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர்கள் காலடியை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசு உயிர் தெழுந்துள்ளார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்க கூடாது தான் கீழே வந்தேன். பேப்பரை நம்பியிருந்தா அந்த பீடத்தில் நின்று இருப்பேன். நம்ம கடவுளை நம்பி இறங்கியிருக்கோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த சிறிய கதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தெரியாவிட்டாலும் கேளுங்கள். அதாவது, ரோமை நகரிலே ஒரு குருக்கள் கப்புர்ச்சின் அருள் தந்தையர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த ஆலயத்தின் பெயர் என்னென்றால், ஆலயத்தின் பெயர் அமலோற்ப அன்னை ஆலயம். ஆனால் அந்த ஆலயத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அந்த ஆலயத்தின் இன்னொரு பெயர் என்னவென்றில் எலும்பு நிறைந்த ஆலயம், எலும்பின் ஆலயம், சர்ச் ஆஃப் போன்ஸ். எதற்கு? நமக்கு அது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஏன் எலும்புகளின் ஆலயம் என்று ஒரு ஆலயம் அழைக்கப்படுகிறது? கேட்கும் போதே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஏன், எதனால அதுக்கு எலும்புகளின் ஆலயம்? யாருக்காவது தெரியுமா? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. யாருக்காவது தெரியுமா எலும்புகளின் ஆலயம் என ஏன் சொல்லுகிறார்கள்?
கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்கம்மா, இன்னும் கொஞ்சம் அங்க உட்கார்ந்து சொன்னா போதும், கிட்ட வரணும்னா. ஓகே, அதாவது நிறைய இறந்தவர்களின் எலும்புகள் அங்கே இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆலயத்தினுள் எலும்புகள் இப்படி தொங்க விட்டிருக்க மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும்னா, கை எலும்புகள் அந்த ஆலயத்தின் ஒரு புறமும், கால் எலும்புகள் அந்த ஆலயத்தின் மறுபுறமும், அதாவது 5000 ஏறக்குறைய 5000 மேற்பட்ட எலும்புகள் அப்படியே வரிசையா அடுக்க வைத்திருப்பார்கள். அதே மாதிரி இடுப்பு எலும்புகள் அப்படி தனித்தனியா இருக்கும். ஆனா நமக்கு ஒரு ஆச்சரியம், இந்த ஆலயத்தினுள் எலும்புகள் நிலை. இப்ப உங்க சர்ச்சை நீங்க பாத்துக்கோங்க, உங்களுடைய ஆலயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க உள்ள போகும்போது மண்டை ஓடுகளா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கண்டிப்பா நீங்க போகணும், அதை பூச வைக்கணும். இல்ல எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உள்ள போகும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு பயம், கலக்கம் எல்லாமே இருக்கும், அப்படிதானே? ஆனா நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த எலும்புகள் நிறைந்த அந்த ஆலயத்திலே ஒரு முக்கியமான வசனம் இருந்தது. என்ன வசனம்? யாராவது சொல்ல முடியுமா? நீங்க தூங்க கூடாது, அதனால தான் கேள்வி இருக்கிறேன். எலும்புகள் நிறைய பேர் உயிர் பெற்று எழுந்துட்டாங்க. அதாவது அதுல என்ன எழுந்திருந்துச்சுன்னா, நாங்கள் எலும்புகளா இருக்கின்றோம், நீங்கள் ஒரு நாள் எலும்புகளாக மாறுவீர்கள். நீங்கள் மனிதர்களாக இருக்கின்றீர்கள், நாங்கள் ஒரு நாள் மனிதர்களாக இருந்தோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு வாக்கியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வாக்கியத்தில் ஏதாவது யாருக்காவது புரிஞ்சா? என்னதாவது இருக்குது? புரியுதா உங்களுக்கு? என்ன இருக்குது? இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே ஒரு நாள் இறக்க வேண்டும், இறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பணம், பதவி எல்லாத்துலயுமே வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்ல தவறுகள் செய்யறோம், எல்லாமே நடந்துட்டு இருக்கோம். ஆனா நாமும் ஒவ்வொரு நாளும் இறக்க வேண்டும். ஆனா அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு சுரூபம் ஒண்ணு இருக்குது. இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சுரூபம். அந்த சுரூபத்தின் பக்கத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தையா இருக்கும்? உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் நாம் உயிர்ப்பு பெறுவோம். அது நிச்சயம். எல்லாரும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரமா ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதைத்தான் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார். இறப்பு என்பது இந்த காலத்தோடு முடிந்து விடுவதில்லை. நாம் இறந்து விட்டோம், இறந்தவுடன் நம்முடைய வாழ்க்கையானது முடிந்து விடுவதில்லை. நமக்கு மறு உலக வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இன்னொரு கேள்வி, இந்த ஒளியை பார்த்தவொன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எதுக்கு நம்ம இந்த ஒளியை கொளுத்தணும்? எதுக்காக? அதுக்கு லைட் போட்டுக்கலாமே. எதுக்கு எதுக்கு இந்த ஒளி? பாஸ்கா ஒளி எதுக்கு? இந்த ஒளி எதுக்கு? கரெக்டா சொல்றவங்களுக்கு பங்கு தந்தை ஒரு பரிசு தருவார். அதாவது நாம் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம், ஒளியிலிருந்து நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மேலுமாக நம்முடைய பாவமானது, நம்முடைய பாவ வாழ்க்கையானது, இருளில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையானது இருளிலிருந்து அகன்று ஒளியை நோக்கி வருகின்றோம். நாம் பாவத்தின் இருளில் இருந்து ஒளியை நோக்கி வருவதற்காகத்தான் நாம் ஒளி கொளுத்துகிறோம். அதுக்கடுத்து இன்றைய இறை வார்த்தைக்கு வருவோம். இன்றைக்கு எத்தனை வாசகங்கள்? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை வாசகங்கள்? 7 6 7 வசனங்கள். நேரம் குறையாமையால் நம்ம 6 வசனம் வாசித்தோம். ஓகே, இந்த 7 வசனங்களும் நமக்கு என்ன சொல்கிறது? ஆண்டவர் இந்த உலகை படைத்தார். அவருடைய படைப்பை எல்லாம் தொடக்கத்திலிருந்தே, தொடக்க நூலிலிருந்தே வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகை படைத்தார், மனிதர்களை படைத்தார். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்ச உடனே அந்த மனிதனை விட்டுட்டாரா?
என்ன செஞ்சாரு? கைப்பிடிச்சு கூட்டு போனாரா? மீட்பரை தந்தார். மீட்பர் என்ன செஞ்சார்? மீட்பர் நமக்காக, நம் பாவங்களுக்காக இறந்து நம்மை மீட்டார் என்பதை 1, 2, 3 முடிச்சிடல, 7 வசனங்கள். 7 வசனங்கள் நாம் இந்த மீட்பின் கதையை இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய மீட்பும் எவ்வாறு நாம் மீட்பு பெற்றோம் என்பதனை இன்றைய வாசகங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுங்க? மத்தேயு. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அதாவது ஆண்டவரை பார்க்க செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தடைக்கல் இருக்கும். எப்பவுமே சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே தடைக்கல் தான். அது மாதிரி இல்ல, ஆண்டவரை பார்க்க செல்லும் பொழுது தடைக்கற்கள் இருக்கும். மகதலேன் மரியா விடியற் காலையிலே எழுந்து ஆண்டவரை பார்க்க செல்கின்றார். எப்படியாவது எங்க ஆண்டவரை நான் பார்த்து ஆகணும், அதுக்காக ஓடுறார். ஓடும்போது அவர் நினைக்கிறாரு, ஆண்டவரே நான் உண்மை பார்க்க வருகிறேன், யாராவது அந்த பெரிய கல்லை புரட்டி போட்டிருக்க மாட்டார்களா? ஏன்னா அவங்களால புரட்ட முடியாது. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? கல்லு யார் புரட்டி போட்டா? யார் கடப்பாறை எல்லாம் கொண்டு போனாங்க? வானதூதரா? கல் வந்து புரட்டப்பட்டிருந்தது. ஆண்டவர் உயிர் தழுவார் என்று அவர் முன்னுரைத்தது நடந்து விட்டது. அங்கே உள்ளே சென்று பார்க்கின்றார்கள், ஆண்டவரை காணும். ஆண்டவரை காணும். அவர் உடுத்தி இருந்த, அவரை பொதிந்திருந்த அந்த துணி மட்டும் ஒரு மூலையிலே இருக்குது. இதில் இருந்து என்ன தெரியுது? இந்த கல் நீங்கி இருந்தது, ஆண்டவரை காணவில்லை. அந்த துணியானது, பொதியப்பட்டிருந்த துணியானது ஒரு மூலையிலே சுற்றப்பட்டு கிடக்கிறது. இந்த மூன்றிலிருந்து தெரிகிறது ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, இப்படித்தான் ஃபுல்டன் சீன் என்ற ஆயர் ஒரு வாட்டி ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு. ஏன்னா கதை சொன்னாதான் தூங்க மாட்டீங்க. ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு. அங்க போயிருக்க நேரம் ஒரு தொழுநோய் பிடித்த ஒரு பெண் இருக்கிறார். ஆனா அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்காங்க? பெண்ணு சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவருக்கு அவங்கள பார்த்த உடனே ஆச்சரியம், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, எப்படி? இந்த பொண்ணு வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பெண் வந்து சாக போறாங்க, தொழுநோய் பிடிச்சு சாக போறாங்க. அப்படி இருக்கும்போது யாராவது சொல்ல முடியுமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? இப்படி சந்தோஷமா இருக்கீங்களே, நீங்க சாக போறீங்களா அப்படி யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்ம சொல்றப்போ நமக்கு சந்தோஷமாவே இருந்திருக்க மாட்டோம் என்னோட. ஆனா அந்த பெண் என்ன கூறுகிறார்? அந்த பெண் கூறுகிறார், ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவுடன் நான் இறந்து போனாலும் மறுபடியும் நான் உயிர் தெழுவேன் என்று. நான் உயிர் தெழும் பொழுது என்னுடைய பழைய இந்த காயங்களோ என்னுடைய பழைய தொழுநோயே இருக்காது, நான் ஒரு புது பிறப்பாக மாறுவேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வும் எப்படி இருக்கின்றது? நாம் இறந்து போவோம் என்று பயத்தில் இருக்கின்றோமா, இல்லது நான் இறந்தாலும் ஆண்டவருடன் உயிர் பெற்று எழுவேன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா? இதனைத்தான் நாம் திருவிவிலியத்திலே பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 15 இறை திருவசனங்கள் 20. முதல் கொரிந்தியர் சாரி, யாராவது பைபிள் வச்சிருக்கீங்களா? முதல் கொரிந்தியர் அதிகாரம் 15 20. ஆனால் இப்பொழுதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் உயிருடன் எழுப்பப்படுவர். யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. அவர் உயிர் தெழுந்து விட்டார். அடுத்ததாக தொடர்ந்து படிங்க. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது. எந்த மனிதர்?
ஆதாம் வழியாக சாவு வந்தது. ஆனால் ஒரே மனிதர் வழியாக அந்த சாவு உயிர்ப்பாக மாறியது. அந்த மனிதர் எங்கே இருக்கிறார்? இயேசு. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மனிதர் தான் சாவை வென்றவர். இன்று நமக்காக உயிர் பெற்று இங்கே இருக்கின்றார். அடுத்த இறைவசனம். இல்ல, வெயிட் பண்ணுங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவசனம் 25. உயிர்ப்பும் உயிரும் நானே, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா? இறுதியாக பவுல் அடியார் ஒரு சிறப்பு மிக்க, ஒரு புனிதமிக்க ஒரு வார்த்தையை கூறுகின்றார். அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உயிர்ப்பை பற்றி பவுல் அடியார் என்ன கூறுகிறார்? யாருக்காக தெரியுமா? உயிர்ப்பை பற்றி இயேசு உயிர் தெளாவிட்டால் நான் போதிக்கும் நற்செய்தியும் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் வீண். இயேசு உயிர் தெளாவிட்டால் நான் போதிக்கும் நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் வீண். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டு என்று இன்று கூறுகிறார். உங்களுடைய மனசுல எல்லாம் அமைதி இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா? காசு வாங்கிட்டு கொடுக்குறீங்களா? இல்ல காசு இல்லாம? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அஞ்சாதீர்கள், அமைதி உண்டாக என்று கூறுகின்றார். அதே அமைதியுடன் அனைவரும் தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, மூன்றாம் பகுதிக்கு செல்கிற மூன்றாம் பகுதி திருமுழுக்கு வழிபாடு. அதை குறித்த முன்னுரைகள் இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. தண்ணீரை புனிதப்படுத்துகின்ற திருச்சார்பில் தொடங்குகின்றன. இப்போது திருமுழுக்கு தண்ணீரை புனிதப்படுத்தும் நிகழ்வு நடைபெறுகிறது. தண்ணீர் புது வாழ்வின் ஊற்றாக அமைகிறது. பழைய ஏற்பாட்டில் தூய ஆவி நீரில் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மீட்பின் வரலாற்றில் தண்ணீர் முக்கிய இடத்தை வகிக்கிறது. ஆவியானவர் தண்ணீரை அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் நம்பிக்கையுடனும்